கோர்ட் கேஸில் இருந்து அதில் ஏதாவது ஒன்று ஜெயித்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபேவராக பண்ணுறதுல வந்து ஆன்சர் கீ கொடுக்குறதுலேருந்து அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு டிக்ளேர் ஆஃப் ரிசல்ட் கொடுக்குறது வரைக்கும் இந்த கட் ஆஃப் செக் பண்ணுறது வரைக்கும் நிறைய விஷயங்கள் மாறுபடும். அதனால் ஜூன் 26, 27 இந்த தேதிக்குள்ளே மேக்ஸிமம் வந்து ரிசல்ட் வந்து ஜுடிஷியல் மூலமாக பெறப்பட்டு அதுக்கப்புறம் அது ஃபைனல் டிக்ளேர் ஆனிச்சுன்னா இப்படி வந்து டேரெக்டாக கொடுத்துருவாங்க. ஸோ அதில் வந்து அதுக்கு எடுக்கிறதுக்கு வந்து இவ்வளோ மாதங்கள் ஏற்பட்டிருக்கு. இடையில வந்து சட்டசபை நடந்ததாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து விடுமுறைக்கு கோர்ட்டில் லீவ் விட்டதாக இருக்கட்டும். ஸோ இது மாதிரியான கேப்புக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி நடக்கும். அதனால தான் வந்து நீங்கள் வெயிட்டிங் பண்ணுற இந்த டிஎன் செட் எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரியான ப்ராசஸில் தான் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பர்சன்டைலுங்கிறது நெட் எக்ஸாமினேஷனை வந்து கம்பேர் பண்ணி தான் வச்சுருக்கேன். பட் வந்து செட் எக்ஸாமினேஷனில் அக்ரிகேட்டட் பர்சன்டேஜ் மூலமாக தான் உங்களுக்கு டேரெக்டாக போடுவாங்க. அப்போ அதை கால்குலேஷனுங்கிறது இப்போ ஒரே எக்ஸாமும் நிறைய பேர் எழுதியிருந்தாங்கன்னா செஷன் 1 செஷன் 2ன்னு போட்டு அவங்க வந்து ஹையஸ்ட் எவ்வளோ லோயஸ்ட் எவ்வளோன்னு போட்டு அந்த டோட்டலில் ஆப்சென்டாக பீரியட் அந்த டோட்டல் இதை பொறுத்து தான் இந்த கால்குலேஷனை போடுவாங்களாம். ஸோ ஹையஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி ஸோ ஹையஸ்ட் ரா ஸ்கோர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெஸ் தென் ஹையஸ்ட் ரோ ஸ்கோரை போட்டு கிளிக் பண்ணி அப்புறம் பர்சன்டேஜ் ஸ்கோரை அதோட இன்ட்டு 100ஆல் பண்ணுவாங்க. ஸோ ஆல் த ஹையஸ்ட் ரா ஸ்கோர் வுட் பி நார்மலைஸ்டு 100% கொடுத்துருவாங்க. ஸோ அது ரெஸ்பெக்டிவ் செஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்படி தான் இதை கனெக்ட் பண்ணி பர்சன்டேஜ் ஸ்கோர் ரா ஸ்கோர் எவ்வளோ இப்போ 39னா அதுக்கு என்ன பர்சன்டேஜ் ஸ்கோர் இது எல்லாமே லோயஸ்ட் ஸ்கோருக்கான இது பர்சன்டேஜ்லாம் மாற்றிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ரா ஸ்கோர் என்ன அந்த ஸ்கோர்லேருந்து அந்த கேண்டிடேட் வந்து ஸ்கோர் மோர் தென் த கேண்டிடேட் ஏ 331னா அந்த 31க்கு வந்து ஸ்கோர் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதும் அதுக்கப்புறம் இதை கால்குலேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா லெஸ் தென் ஈக்குவல் அந்த கணக்கின்படி 77 381ங்கிறது மாதிரி இது மாதிரி ஒவ்வொரு பர்சன்டேஜும் கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு வச்சு ஷிஃப்ட் மூலமாக இதுக்கு பிறகு ரா ஸ்கோரையும் எடுப்பாங்க. இப்படி தான் ரெகுலராக ப்ரிப்ரேஷன் ஆஃப் ரிசல்ட்டை வந்து நெட் எக்ஸாமினேஷன் பண்ணுறாங்க. செட் எக்ஸாமினேஷனும் இதே ஃபார்முலா தான் பண்ணுறாங்க. இப்போதைக்கு அந்த ஜூன் 26 தேதிக்குள்ளே அந்த ஜுடிஷியல் ரிசல்ட்டு முடிஞ்சு ஃபைனல் ஹியரிங் முடித்து ரிசல்ட்டு கொடுத்துருந்தாங்கன்னா வேர்டிக்ட் கொடுத்துருந்தாங்க தீர்ப்பு கொடுத்துருந்தாங்கன்னா அதன் மூலமாக இதை எடுத்துக்கிட்டு இப்போ நான் சொன்ன இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ அதிகபட்சமாக ஜூன் 30க்குள்ளே நமக்கு வந்து எப்படியும் என்ன ப்ராசஸ் ஏதுங்கிறது வந்து நமக்கு முழுக்காவே நமக்கு தெரிஞ்சிடும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டனில் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. வெரி சூன் எக்ஸாம் ரிசல்ட் வர அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இது சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப். இது எஜுகேஷன் சேனல்களாக அதிக வியூஸ் கிடையாது. இது மாதிரியான வீடியோ நீங்கள் ரெகுலராக பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ.